السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم لا تحزن إن الله معنا صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இரண்டாவது பத்துடைய நோன்புகளை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். 12 நோன்புகள் நம்மை கடந்து 13வது திராவியை தொழுது கொண்டு 14வது நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த வல்ல ரஹ்மானிக்கே புகழ் அனைத்தும். அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலை பெற செய்ய தங்களுடைய வாழ்வியல் எடுத்துக்கொண்ட கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் ஏராளம். பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். பொதுவாக ஒரு விஷயத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்கின்ற பொழுது அல்லது அந்த விஷயத்தை நடைமுறையிலே கொண்டு வருவதற்குண்டான ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அல்லது யார் அந்த விஷயத்தை சொல்கிறார்களோ அல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு பக்க துணையாக, நம்பிக்கைக்குரியவர்களாக, அதுபோன்று அவருடைய நேசராக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலை பெற்றவர் தான் சையதுனா முதலாம் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்று சொன்னால் எல்லா சஹாபாக்களை விட, அனைத்து சஹாபாக்களை விட முதன்மையான ஒரு இடத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டுமே. அவருடைய நபித்துவத்திற்கு முன்னாலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகின்ற வரை அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த குழப்பங்களை எல்லாம் சரி செய்து இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயத்திலே அபூபக்கர் நாயகம் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த நபித்துவத்திற்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், இதையெல்லாம் சரி செய்வதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா, நீங்கள் இந்த மக்கா நகரிலே இந்த சோதனைக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் இடம்பெயருங்கள், வேறொரு இடத்திற்கு நீங்கள் இடம்பெயருங்கள், நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொடுக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய, தன்னுடைய நண்பரான சித்தீக் என்று பெயரெடுத்த, இத்துக்குன்னார் என்று பெயரெடுத்த, அதீக்குன்னார் என்று பெயரெடுத்த சையதுனா அபூபக்கர் நாயகம் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க துணையாக இருந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இப்படி, வகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன் அக்தலு, நான் கொலை செய்யப்பட்டிருந்தால் ஃபன ரஜுலுன் வாஹிதுன், நான் ஒருத்தன் தான், நான் மௌத்தா போயிருவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வ இன் குதில்த ஹலக்துல் உம்மா என்பதாக சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுடைய ஹிஜ்ரத்திலே கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தே நசிபு அழிந்து போயிருக்கும், இந்த உம்மத்தே இங்கே ஏற்பட்டிருக்காது, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமே ஏற்பட்டிருக்கிறது என்பதாக தங்களுடைய அந்த நம்பிக்கையுடைய ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. நான் மூத்தா போனால் பரவாயில்ல, நான் கொல்லப்பட்டா பரவாயில்ல, நான் இறந்தால் பரவாயில்லை, ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இறந்து விட்டார் என்று சொன்னால்
இந்த உம்மத்தே இல்லாமல் போயிருக்கும். இந்த உலகத்தில் முஹம்மதுடைய உம்மத்தே இல்லாமல் போயிருக்கும் என்பதாக அபூபக்கர் நாயகம் தன்னுடைய வார்த்தையிலே சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கைக்குரியவர்களாக, நேசத்துக்குரியவர்களாக, சித்திக்காக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா ஏனோதானோ என்பதாக தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை திட்டமிடவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், சடப்படான்னு என்ன செய்யணும், போகணும், வரணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன செய்யல, அவசரப்பட்டு என்ன செய்யல, திட்டமிடல. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததும் அதற்கு என்ன திட்டம் இடணுமோ அதற்குண்டான திட்டங்களை இட்டுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. எப்பொழுதுமே தன்னுடைய நண்பரான அபூபக்கர் நாயகத்தை அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒன்று அதிகாலை போவாங்க அல்லது மாலை நேரத்தில் போவாங்க. அதற்கு வழக்கு மாற்றமாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, உச்சி நேரத்தில் வந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்துடைய வீட்டிற்கு. எப்போதுமே நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்று பகல் நேரத்தில் வருவாங்க அல்லது மாலையில் வருவாங்க. வழக்கத்துக்கு மாறமாக இன்னைக்கு என்ன உச்சி நேரத்தில் வந்திருக்காங்களே அப்படிங்க போகும்போது அப்பொழுதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், ஹிஜ்ரத் செய்ய சொல்லியிருக்கான், மக்கா நகரை விட்டு மதீனாவிற்கு போக சொல்லியிருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிறார்கள். செய்தியை சொன்ன மாத்திரம் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எப்படி திட்டமிடுகிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், இரவோடு இரவாக இந்த இடத்தை விட்டு நாம் இடம்பெற வேண்டும். எனக்கு பதிலாக என்னுடைய உறங்கும் இடத்திலே, என்னுடைய இருப்பிலே, என்னுடைய பெட்டில் என்ன செய்யணும், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை என்ன செய்ய வேண்டும், உறங்க வைக்க வேண்டும் என்பதாக திட்டமிட்டு என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய வீட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை என்ன செஞ்சாங்க, படுக்க வைத்தாங்க. கால் அலி ரலியல்லாஹு அன்ஹு நும் அலா ஃபிராசி, நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய விரிப்பில் நீங்கள் என்ன செஞ்சுங்க, இன்னைக்கு தூங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்கின்ற பொழுது மிகவும் நிதானமாக, மிகவும் அறிவுபூர்வமாக என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுடைய தலைவாயிலிருந்து என்ன செஞ்சாங்க ஆரம்பிச்சாங்க. இரவு நேரத்தில் வீட்டுடைய தலைவாயிலிருந்து எதிரிகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அந்த எந்த வாசலில் நபி வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த வாசலில் போய் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெளியாகிறாங்க. வெளியாகி என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பயணத்தை என்ன செய்கிறாங்க, தொடங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எதிரி சுற்றி நிற்கிறாங்க, நபியை கொல்லணும், நபியை கொண்டுட்டா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிச்சிடலாம் என்பதற்காக இன்னைக்கு கங்கணம் கட்டி அந்த எதிரிகள் அவங்களுடைய வீட்டை சுற்றி சூழ்ந்துட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளிகின்ற பொழுது சூரத்துல் யாசீனை ஓதிக்கொண்டே வெளியேறினார்கள். சூரத்துல் யாசீனை ஓதிக்கொண்டு ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கௌமு ஜுலூஸ் அலா பாபிஹி ஃபஹத அஃதது மின் பத்ரி ஃபஜஅல யதுஹா அலா ரூஸிஹிம் யத்லு யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் என்பதாக என்ன செஞ்சாங்க, ஓதிட்டு போனாங்க. காலலஹும் காயிலுன் மா தந்தலிரூன், அப்ப எதிரிகள்லாம் நிற்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் இப்போ கிராஸ் ஆகி போகிறாரு. அப்போ எதிரியெல்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கான வெளியே வருவாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், அவர் கொலை செய்வதற்கு திட்டமிட்டு நிற்கிறோம், நீங்கள் எதுவும் நபியை பார்த்தீங்களா, அட போங்கப்பா, இப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் இப்படி போனாங்க அப்படின்னு, அட போங்கப்பா, இப்போ தான் அபூபக்கரும் அவருடைய நண்பரும் இப்போ இப்படி தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மனிதர் சொல்லிவிட்டு சென்றாராம். அப்போ அந்த அளவுக்கு நிதானமாக, மிகவும் பக்குவமாக, மிகவும் திட்டமிட்டதுடன் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய காரியத்தை மக்காவை விட்டு மதீனாவிற்காக வேண்டி செல்வதற்காக வேண்டி நல்ல முறையில் திட்டமிட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அதற்கு பக்கபலமாக முதலாக தேர்ந்தெடுத்த மனிதர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அந்த செய்தியை போய் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு இந்த வஹியை கொடுத்துருக்கான், நான் மதீனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வழிகாட்டியாக, அபூபக்கருக்கு அடிமையாக இருந்தால் மிகவும் நம்பிக்கைக்குரிய இஸ்லாத்தை ஏற்கார ஒரு மனிதர் தான் என்ன செஞ்சாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வழிகாட்டியாக இருந்தார்கள் என்பதாக நமக்கு வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 3 நாட்கள் மக்கஸ அபூபக்கர் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஆரி ஸலாஸா, 3 நாட்கள் குகையில் தங்கியிருந்ததாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. சவுர் கொலையில் நடந்த ஒரு அற்புதம். நாம் என்ன ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க, அப்போ லா தஹ்சன் இன்னல்லா மகனா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். அதையும் நம்ம சொல்ல போகிறோம். அதற்கிடையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சௌர் குகையிலே அபூபக்கர் நாயகத்துக்கு ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சாங்க, செஞ்சு காமிச்சாங்க. ஹதீஸ்ல எப்படி வருகிறது, இதுஹுமா ஃபில் ஆரி இது யகுலி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா فأنزل الله سكينته عليه وأيده بجنوده لم تزولها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. குகையில இருக்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எதிரிகள் என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை தேடி வந்துருவாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, எதிரிகள் அந்த குகையை சுற்றி வட்டமிட்டுட்டாங்க. வட்டமிடுகின்ற பொழுது என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நாம் இன்று நம்ம என்ன செய்யப்பட்டு விடுவோமோ, கொல்லப்பட்டு விடுவோமோ, அச்சப்படுகிறேன் என்பதாக சொல்கின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அபூபக்கர் நாயகத்திற்கு சொன்னான். என்ன சொல்கிறான், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, என்ன செஞ்சான், நமக்கு அல்லாஹ் நம்மளோட இருக்கான் அப்படின்னு சொன்ன பின்னாடி அவங்களுக்கு சக்கீனத்தை கொடுத்தான். ஃபன்ஜலல்லாஹு சக்கீனத்தை அலைஹி வ அய்யதஹு பிஜுனூத், என்ன செஞ்சான், அவங்களுடைய உள்ளங்களையும் அவருடைய இதையும் என்ன செஞ்சு தரிப்படுத்தி கொடுத்து அந்த குகையிலே 3 நாட்கள் தங்க வைத்தது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க, நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வரும், அப்போ அபூபக்கர் நாயகம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க, மிக உற்ற நண்பர். அப்போ அபூபக்கர் நாயகம் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணிக்கின்ற அந்த அபூபக்கர் நாயகம் என்ன செஞ்சாங்களா, பயந்தாங்களா? தான் கொல்லப்பட்டு விடுவோமா அல்லது நாம் இங்கே முடிக்கப்பட்டு விடுவோமா என்பதாக இந்த பயந்தாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது லம் யகுன் ஹுஸ்ன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்துடைய கவலை என்ன செய்யலைன்னா எப்படி இருக்கலன்னா கோழைத்தனமாக இருக்கல. மாறாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு அளவுக்கு அதிகமாக வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வ இன்னமா கான இஸ்ஃபாக்கன் அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், என் நபி என்னோட இருக்காங்க, அவர்களை நான் பத்திரமாக மதீனாவிற்கு கூட்டி செல்ல வேண்டும், எதிரிகள் ஒருபோதும் அவர்களை பார்த்து விடக் கூடாது, அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை, அவருடைய உடல், அவருடைய பாதங்கள் எதுவுமே எதனுடைய கண்ணிலே பட்டுவிடக் கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு அற்புதமான அந்த மேனியை என்ன செய்ய வேண்டும், மதீனாவிற்கு எப்படியாவது பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கவலை மட்டும்தான் அபூபக்கர் நாயகத்துக்கு இருந்ததே தவிர மாறாக பயம் அங்கே இருந்தது கிடையாது. ஒருபோதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யல, அந்த குகையிலே தங்கியிருக்கின்ற பொழுது பயப்படவில்லை. மிகவும் தைரியமானவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை உமர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபிஹி அன்ன அபூபக்கர் சித்திக் ரஹிமல்லாஹு தஆலா அன்ஹு ஹீன ஹதப, அப்போ ஹுத்பா செய்கிறாங்க. கால ஐயுக்கும் யக்ரா சூரத்து தௌபா, யாராச்சும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்கள சூரத்து தௌபாவை ஓதக்கூடிய ஆள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கால ரஜுல் அன, அபூபக்கர் நாயகமே நான் ஓதுறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போகும்போது யக்ரா அந்த சூரா ஓதுனாங்க. ஃபலம்மா பல, அந்த சூறாவில் ஓதிக்கின்ற பொழுது இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன், நாம் என்ன செஞ்சோம், அவருடைய தோழர்களுக்கு கவலைப்படாதீர்கள் என்று நான் சொல்கின்ற பொழுது அந்த வசனத்தை கேட்டவுடனே அபூபக்கர் நாயகம் அழுகிறார்கள், அழுதுவிட்டு சொல்கிறார்கள், பக்கா அபூபக்கர் சொன்னாங்க, அனவல்லாஹி சாஹிபி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வுடைய நேசனாகத்தான் இருந்தேன், அல்லாஹ்வுடைய தோழனாகத்தான் இருந்தேன் என்பதாக அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு மதீனாவுக்கு கூட்டிச் செல்லக்கூடிய அந்த இடங்களிலே அல்லாஹ் இந்த லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்ற வசனத்தை அபூபக்கர் நாயகத்திற்காக இறக்கினான் என்று சொன்னால் அபூபக்கர் நாயகம் பயந்ததின் காரணமாக அல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசமும் நேசமும், அதை விட சொல்ல உயிருக்குயிராக நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததின் காரணமாகத்தான் அபூபக்கர் நாயகம் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்களே ஒழிய எதிரிகளை கண்டு என்ன செய்யல, அவங்க அச்சப்படலை. நபியின் மீது பிரியத்தின் காரணமாக என்ன செஞ்சாங்க, அச்சப்பட்டாங்க. நபியின் மீது உள்ள ஆசையின் காரணமாக, நபியின் மீது உள்ள காதலின் காரணமாக என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, கவலைப்பட்டாங்க. அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், மாற்றமாக அபூபக்கர் நான் இந்த இடத்துல பயந்தாங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவெடுக்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு பாருங்க, அந்த ஒரு கவலை, அந்த ஒரு காதல், அந்த ஒரு நேசம், அந்த ஒரு பாசம், நபியின் மீது தன் உயிரை விட அளவு கடந்து பாசம் வைத்ததின் காரணமாக ஆரே ஹீராவிலே அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு தாகம் எடுக்கின்ற பொழுது சொர்க்கமே நேரடியாக வந்தது.
சொர்க்கமே நேரடியாக வந்தது. இதை நான் சொல்லவில்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அழகாக சொல்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ் அமரல் முல்க் முவக்கிலு பி அன்னல் ஜன்னத அன்னல் ஹுஸ்ன நஹரா மினல் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இலா சத்ரில் ஆரி லி தஸ்ரிபு என்பதாக நபிகள் பெருமா, அதாவது அபூபக்கர் நாயகத்துக்கு தாகம் எடுத்தது. அங்க எதுவுமே இல்லை, தாகம் எடுக்குது. அரை ஹிரா கோயில என்ன செஞ்சாங்கன்னா, அபூபக்கர் அவர்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகம் எடுத்தது. அப்ப நபிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, நாக்கெல்லாம் காஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி தவிக்குது, எனக்கு என்ன செய்யணும், தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையிலே ஒரு இடத்தை சுட்டி காமிச்சு, நீங்க அங்க போங்க, உங்களுக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்றாங்க. ஒரு இடத்தை சுட்டி காமித்து நீங்க அங்க போங்க, உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். வஸரிப மின்ஹு மாவுல் அஹ்லி மினல் அஸ்லி, சொல்லப்படுகிறது தேனை விட அற்புதமாக இருந்துச்சு அந்த தண்ணி. அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, மினல் அஸ்லி, தேனை விட, அபியலு மினல் லபனி, பாலை விட மிகவும் வெண்மையாக இருந்தது அந்த தண்ணீர் என்பதாக சொல்றாங்க. அது மட்டுமல்ல, வஸுகராகத்து மினல் மிஸ்கி, அந்த கஸ்தூரி இருக்குல்ல, கஸ்தூரியை விட மிகவும் வாசமானதாக இருந்தது என்பதாக அந்த தண்ணி என்பதாக சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட தண்ணி எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகமே, உனக்காக நான் அல்லாஹ்விடம் முறையிட்டேன், சொர்க்கத்திலிருந்து ஒரு மலக்கு என்ன செஞ்சான், நியமிச்சான், மலக்கு வந்து உங்க சொர்க்கத்துடைய தண்ணீரை உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு நேசம் கொண்டதின் காரணமாக அபூபக்கர் நாயகம் சொர்க்கத்துடைய தண்ணீரே வந்து கொடுக்குறான்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு அபூபக்கர் நாயகம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய நபியின் மீது நேசம் வைத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமைக்குரியவர்களே, முதலே இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சென்று என்ன செஞ்சாங்க, பாலஸ்தீனத்துக்கு போனாங்க. ஆக இப்படி ஒரு தொடர் பயணம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு விஷயத்திற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை என்ன செய்ய வேண்டும், இந்த வையகத்திலே தரிபடுத்துவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை படாத கஷ்டங்கள் இல்லை, படாத துன்பங்கள் இல்லை. அதற்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் அதற்குண்டான உதவி செய்து கொண்டே இருந்தான் என்பதாக இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் இஸ்லாமுடைய மார்க்கத்திலே நாட்கள் கணக்கிடப்படுகிறது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலே என்ன செஞ்சாங்கன்னா, சயீத் இப்னு முஸ்னப் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு கடிதம் எழுதப்பட்டது. எழுதுகின்ற பொழுது அதில் எந்த ஒரு தேதியுமே குறிப்பிடப்படலை, எந்த ஒரு தேதியில குறிப்பிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தில் என்ன செய்யலை, நாட்கள் முடிவு பண்ணப்படலை, அபூபக்கர் அவங்க முடிவு பண்ணப்படலை. அப்போ உமர் ரலியல்லாஹு அவருக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கே, தேதி இல்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இப்போ மக்களெல்லாம் கூப்பிட்டு, இப்போ என்ன நாட்கள் இல்லாமல் இருக்குது, நம்ம எதை வச்சு கணக்கு பண்ணுறது, எதை வச்சு நமக்கு இந்த மக்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிற பொழுது அப்போ மக்கள் எல்லாம் சொன்னாங்க, எந்த வருடத்திலேருந்து சொல்லலாம் அப்படிங்க போகும்போது அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இணைவிப்பாருடைய பூமியை விட்டு என்ன செஞ்சாங்களா, நாடு திறந்து போனாங்கல்ல, அந்த நாட்களை என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, நாட்களை நீங்கள் வந்து இஸ்லாமிய நாட்களை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போ திரும்ப ஒரு மசூரா, சரி எந்த மாதத்திலிருந்து நம்ம வருஷத்தை கணக்கிடலாம், ரமலானா, சஃபரா அல்லது ரஜபா, ஷாபானா, எந்த மாதத்திலிருந்து? சில சஹாபாக்கள் சொல்றாங்க ரமலானுங்கிறாங்க, சில சஹாபாக்கள் ரஜபுங்கிறாங்க, சில சஹாபாக்கள் இதுவும் சொல்ற வேற ஒரு மாதத்தை குறிப்பிடுறாங்க. இப்போ கடைசியாக முஹர்ரம் என்பதாக முடிவெடுக்கப்பட்டது என்பதாக, அதாவது ஹாஜிகள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜை முடித்து விட்டு வர்றாங்க, முஹர்ரம் இந்த மாதத்தை நம்ம என்ன செய்யலாம், வருடத்துடைய முதல் வர்க்காக நம்ம முடிவு செய்யலாம் என்ன முடிவு செய்யப்பட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தை வைத்து அபூபக்கர் நாயகம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை வைத்து என்ன செய்யப்பட்டது, இந்த முடிவு செய்யப்பட்டது என்பதாக நமக்கு என்ன செய்யப்பட்டது சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சில குறிப்புகளை பார்த்துவிட்டு நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்திற்கு 2 பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பெயர் ஐஸர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் அபூபக்கரின் தஹல அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா அபூபக்கர் அன்த அதீகுல்லாஹ் மினன் நார் ஃபமின் யௌமின் சம்மா அதீகன் வஹரஜல் பஜா வ திப்ரா என்பதாக சொல்கிறார்கள். இது வந்து திப்ரானிலேயும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூபக்கர் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருக்கா வந்தாங்க. வரப்போகும்போது நீங்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கான், ஒரு பேரை கொடுத்துருக்கான், என்னன்னா அன்த அதீகுல்லாஹ் மினன் நார், அல்ல நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு பேரை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ் என்ன பேரை வச்சிருக்கான்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, சித்திக் என்பதாக பேர் வச்சதாக என்று என்ன சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுகளை நான் பார்க்கின்ற பொழுது அபூபக்கர் நாயகம் எந்த அளவுக்கு
சித்திக் என்று பேரிடத்தில் அல்லாஹ்விடத்தை எடுத்தாங்க. காரணம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட அந்த நேசத்தின் காரணமாக. அவர்களே இந்த பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு புனையப்பட்டது, அவர்களே கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் நேரடியாக சித்திக் என்று அவர்களுக்கு கொடுக்க வழங்கினான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த அந்த நேசம், அவர்கள் செய்த அந்த பாசம், அந்த அவர்களுக்கு நபிகள் பெருமானார் அவர்களுக்காக வேண்டியே தங்களுடைய வாழ்வியலை என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வாழ்வியலை அவங்களுக்கு கடத்தி கொண்டே சென்றார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அபூபக்கர் நாயகத்தை என்ன செஞ்சோம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தோடு அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்யணும்? ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எப்படி நாயகத்திற்கு பக்கபலமாக உற்ற தோழனாக இந்த மார்க்கத்தை நினைவுறுத்தக்கூடிய விஷயத்திலே அபூபக்கர் நாயகம் எந்த அளவுக்கு தன்னுடைய துணிச்சலாக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார்களோ, தன்னுடைய ஆயுளை கழித்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.